யாருன்னு பாரு. சரிங்கம்மா. யாரும்மா நீங்க? என்ன வேணும்? ஆதிய பார்க்கணும். மீனாட்சின்னு சொல்லுங்க. ஒரு நிமிஷம் இருங்க, வந்துடுறேன். மீனாட்சின்னு ஒருத்தவங்க வந்திருக்காங்கம்மா. வர சொல்லு. சரிங்கம்மா. புல்லு போமா. தேங்க்ஸ்க்கா. வா மீனாட்சி, வா வா. எப்படி இருக்க? நல்லா இருக்கேங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. நானே வந்து உன்னை பார்க்கணும்னு நினைச்சேன், நீயே வந்துட்ட. ஆதி, 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 யார் வந்திருக்காங்கன்னு பாரு. இதோ வரேன்க்கா. உட்கார். ஹே மீனாட்சி, வாட் அ சர்ப்ரைஸ். நீ வரேன்னு கால் பண்ணிருந்தா நானே வந்து கூட்டு வந்திருப்பேன்ல. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். அது சரி, எப்படி வந்த? பஸ்ல தான் வந்தேன். கால் பண்ணிருந்தேன்னா நான் காராவது அனுப்பி விட்டுருப்பேன்ல. அதனால என்ன? சரி, நீ இருமா, நான் உனக்கு ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன். நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க. இல்ல இல்ல பரவாயில்ல, நீங்க உட்காருங்க. உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசதான் வந்தேன். என் அம்மா இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கும்போது நான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்க விரும்பல. அவங்களுக்கு கான்ஷியஸ் வந்து அவங்களோட ஆசீர்வாதத்தோட நடக்கணும். அதனால இப்போதைக்கு கல்யாணம் பண்ற ஐடியா எனக்கு இல்ல. மீனாட்சி, ஏன் இப்படி சொல்ற? ஆன்ட்டிக்கு சீக்கிரமாவே கான்சியஸ் வந்துரும். அதுக்காக நம்ம மேரேஜை ஏன் ஸ்டாப் பண்ணணும்? ஆமாமா, உனக்கு தான் நம்பிக்கை இருக்குல்ல, உங்க அம்மாவுக்கு சரியாயிடும். அவங்க கண்ணு முழிக்கும் போது எல்லா ஏற்பாடும் நடந்திருந்தா அவங்க சந்தோஷம் தானே படுவாங்க. எனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு என் அம்மா ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அவங்க இருந்து எல்லா வேலையும் செய்யணும். நகை புடவைன்னு எது வாங்குறதா இருந்தாலும் அவங்க என் கூடயே இருக்கணும். அதுதான் அவங்க ஆசையும். அவங்களுக்கு சரியானதுக்கு அப்புறம் இந்த கல்யாணத்தை வச்சுக்கலாம். மீனாட்சி, நீ ரொம்ப ஓவர் திங்க் பண்ற. கொடுத்த செக்கையும் திருப்பி கொடுத்துட்ட, இப்ப மேரேஜ் வேணும்னு சொல்ற. என்ன உனக்கு பிடிக்கலையா? இல்லங்க, நான் அப்படியெல்லாம் சொல்லல. இப்போதைக்கு வேணாம் தான் சொல்றேன். நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்தாங்க. நீங்க எனக்கு கொடுத்த நகை நீங்களே வாங்கிக்கோங்க. என்னம்மா இது? உனக்காக கொடுத்தது, இதையே திரும்ப கொடுக்குற? இல்லங்க, அன்னைக்கு நீங்க கொடுத்தப்பவே நான் வாங்கியிருக்க கூடாது. ஆனா அப்ப என் ரிலேஷன்ஸ்லாம் வீட்ல இருந்தாங்க. அவங்க முன்னாடி உங்களுக்கு இன்சல்ட் ஆயிடக்கூடாதுன்னு தான் நான் வாங்கிக்கிட்டேன். இல்லம்மா, நீ என் வீட்டுக்கு வரப்போற மருமக, அந்த உரிமையில தான் கொடுத்தேன். உங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன். ஆனா இப்ப இது வேணாம், ப்ளீஸ் வாங்கிக்கோங்க. நீ போட்டிருக்கிற சட்டை புதுசா? நல்லா இருக்குல்ல? போன மாசம் திருவிழாக்கு எடுத்தது. விலை எவ்வளோ? 600 ரூபாய். நீ சம்பாதிச்சு வாங்கினியா? இல்ல, எங்க அப்பா வாங்கி கொடுத்தது. சும்மா இருக்கியா? சொந்தமா சம்பாதிக்கிறது இல்ல, போடுற துணியும் அப்பா கிட்ட இருந்து வாங்கியிருக்க. ஆனா பொண்ணுங்க நாங்க சம்பாதிச்சு வேலைக்கு போய் சொந்த கால்ல நிக்கிறோம். உங்களால ஒரு காசு சம்பாதிக்க முடியல, ஆனா நாங்க காசை பார்த்தா பின்னாடியே போயிடுவோம்னு சொல்ற நீ. மீனாட்சி விடு, அவன் ஏதோ தெரியாம சொல்லிருப்பான். அவன் தெரிஞ்சேதா சொல்லிருக்கான். எந்த பொண்ணும் காசை பார்த்து ஒருத்தன் பின்னாடி போக மாட்டான். குறிப்பா நான் அப்படி இல்ல. இப்ப கூட ஆதி கிட்ட அந்த 50 லட்சம் ரூபாய் செக்க திருப்பி கொடுத்துட்டு தான் வரேன். என்ன மீனாட்சி, அதையும் கொடுத்துட்டு வந்த? ஹாஸ்பிட்டல் செலவுக்கு உதவும் இல்ல? என் அம்மாவை பாத்துக்க எனக்கு நல்லா தெரியும். மத்தவங்களை எதிர்பார்த்து நான் நிக்க மாட்டேன். அது சரி மீனாட்சி, அவன் தான் உன்னை கட்டிக்க போறேன்னு சொல்லிட்டு தெரியுறானே,
அதுவும் அத்தை உனக்கு பார்த்த மாப்பிள்ள தானே, அப்புறம் என்ன? கல்யாணமும் இப்ப வேணாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். போதுமா? ஐயோ, கல்யாணம் வேணாம்னு சொல்லிட்டு வந்துட்டியா? ஏன் மீனாட்சி? முதல்ல எங்க அம்மா குணமாகணும், கண் முழிக்கணும். அதுக்கப்புறம் தான் அவங்க என்ன சொன்னாலும் நான் கேட்பேன்னு சொல்லிட்டேன். அதுக்கு முன்னாடி எனக்கு கல்யாணம் வேணான்னு முடிவு பண்ணிட்டேன். ஐயோ, இப்படி பண்ணிட்டியே, இத கேட்கவே கஷ்டமா இருக்கு மீனாட்சி. என்ன மாப்ள, உனக்கு ரொம்ப சங்கடமா இருக்குல்ல? சரி விடு மீனாட்சி, என்ன பண்றது, இப்ப அத்தை தானே நமக்கு முக்கியம். சரி வா, உன்னை கொண்டு போய் விடுறேன். ஆமா, சீக்கிரம் வாங்க. மாப்பிள கூட ஆட்டோல போயிடலாம். வா. ஏன் பொண்ணுங்க ஆட்டோவை பார்த்தாலும் பின்னாடியே போயிடுவாங்கன்னு சொல்றதுக்கா? நீங்க எதிர்பார்க்கிற பேக்கேஜ் இந்த 2 கண்ட்ரிலயும் இருக்கும். 1 வீக் தான். எல்லா அகாமடேஷனும் நல்லா பண்ணி கொடுத்துருவோம் சார். வாங்க சார். என்ன சார் வேணும்? வெக்கேஷன் பிளான் பார்க்கறதுக்காக வந்திருக்கீங்களா? இப்ப தேவைப்படாது, நான் மீனாட்சியை பார்க்க வந்திருக்கேன். மீனாட்சி மீட்டிங்ல இருக்காங்க, நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே. ஓகே சார். ஆதி சார் மாதிரி இருக்கு. நம்ம ஆஃபீஸ்க்கு எதுக்கு வந்திருக்காரு? ஆதி சார், ஹாய். இப்படி ஒரு சர்ப்ரைஸை நான் எதிர்பார்க்கவே இல்லை சார். என் ஆஃபீஸ் வந்திருக்கீங்க? ஓ, இதுவும் உங்க ஆஃபீஸ் தானா? ஆமா சார், இது மதுரையோட பிரான்ச். ஓ நைஸ். அப்போ ஸ்டேட் ஃபுல்லா நிறைய பிரான்ச்சஸ் ஓபன் பண்ணிருக்கீங்க போல. சார் 4 பிரான்ச் தான் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஆனா உங்களுக்கு இந்தியா ஃபுல்லா பிசினஸ் இருக்கே சார். நானும் நீங்க எனக்கு ஒரு ஆர்டர் கொடுப்பீங்கன்னு ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருக்கேன். அதுக்கான டைம் இப்பதான் சார் வந்திருக்கு. என் கம்பெனி ஸ்டாஃப்ல டார்கெட் அச்சீவ் பண்றவங்களுக்கு சிங்கப்பூர் டூர் போறதுக்கு அரேஞ்ச் பண்ணிருக்கோம். சூப்பர் சார். ஸ்டாஃப்ஸ்க்காக இவ்வளோ யோசிக்கிறீங்க? அந்த ஆர்டர்ஸ் ஃபுல்லாமே நான் உங்க ஏஜென்சிக்கு தான் கொடுக்கலான்னு இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் சார். சார், நீங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருங்க, நான் ஒரு 10 மினிட்ஸ்ல வந்துடுறேன்.